Hi students, good morning to all. Today we are going to starting in preparation of tables. Okay, so just continue the class. Okay, so today start the examples 1. Okay வாமா. So 6th தமிழ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி பட்டியல் தயாரித்தல் அந்த டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். அதில் எடுத்துக்காட்டு சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ரம்யா சில ஒப்பனை பொருட்களை வாங்கி கொண்டு பின்வரும் பட்டியலை பெறுகிறார். சரிங்களா. ஸோ என்ன டேபிள்ஸ் அவள் பார்க்குறான்னு பாருங்க. ரொக்க பட்டியல், சாந்தி அலங்கார பொருட்கள் அங்காடி தஞ்சாவூர். ஓகேவா. ஸோ அந்த கடையோட பேர் என்னமா, சாந்தி அலங்கார பொருட்கள் அங்காடி தஞ்சாவூர். ஓகேவா. ஸோ பட்டியல் நம்பர் என்ன, 100. அதே மாதிரி டேட் என்னமா, 15/5/18. ஓகேவா. ஸோ அவள் என்னென்ன திங்ஸ் வாங்குறா. ஸோ எத்தனை திங்ஸ் வாங்குறா, 4 திங்ஸ் வாங்குறா. ஓகேவா. ஸோ என்னென்ன திங்ஸ் பாருங்க. தலைமுடி கவ்வி, ஸோ ஹேர் கிளிப். ஓகேவா. ஸோ ஒரு ஹேர் கிளிப் ரேட் என்ன, 15 ரூபாய். அவள் எத்தனை கிளிப் வாங்குறா, 6 கிளிப் வாங்குறா. ஓகே. ஸோ அப்போது 15 × 6 90. அதனுடைய ரேட்டு 90. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தலைமுடி செருக்கி ஹேர் பின் வாங்குறா. ஸோ ஒரு பின்னோட ரேட்டு 10 ரூபாய். அவன் 4 பின்னு வாங்குறா, 40 ரூபாய். ஓகேவா. ஸோ நாடான்றது என்னமா, ரிப்பன். ஸோ ரிப்பன் 12. ஓகேவா. ஸோ 12 மீட்டர். ஓகே. ஸோ ஒரு ரிப்பன் வந்து 12 மீட்டர் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு மீட்டருக்கு 12 ரூபாய். புரியுதாமா. ரிப்பன் வந்து 3 ரிப்பன் வாங்குறா, ஒரு மீட்டருக்கு வந்து 12 ரூபாய். அப்போ 3 மீட்டருக்கு எவ்வளோ ஆகும், 36 ரூபாய். லாஸ்ட்டாக பாருங்க, கைக்குட்டை ஹேண்ட் கர்ச்சிப். ஓகேவா. ஸோ ஒரு கர்ச்சிப் வந்து 25 ரூபாய் அப்படின்னா 2 கர்ச்சிப் 50 ரூபாய். ஓகேவா. ஸோ மொத்தம் எவ்வளோமா, 216 ரூபாய். ஸோ இதை பேஸ் பண்ணி பாருங்க சம் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ பட்டியல் பேஸ் பண்ணி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பட்டியல் எண் என்ன. ஸோ பட்டியல் எண் என்னமா, 100. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. பொருட்கள் வாங்கப்பட்ட தேதியை குறிப்பிடுக. பொருட்கள் வாங்கப்பட்ட டேட் என்ன, 15/5/2018. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாங்கப்பட்ட பொருட்கள் எத்தனை. ஸோ அவ எத்தனை திங்ஸ் வாங்கியிருக்கா. 1 தலைமுடி கவ்வி, 2வது தலைமுடி செருகி, நாடா கைக்குட்டை. மொத்தம் 4 பொருட்கள் வாங்கியிருக்கா. அப்போது 4 வெவ்வேறான பொருட்கள் வாங்கப்பட்டன. ஓகேவா. ஸோ ஒரு தலைமுடி கவ்வியின் விலை. ஓகேவா. ஸோ தலைமுடி கவ்வி ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்குது. ஸோ 1 எவ்வளோமா, 15 ரூபாய். ஓகேவா. அப்போது ஒரு தலைமுடி கவ்வியின் விலை 15 ரூபாய். நாடாவின் மொத்த விலை. ஓகேவா. ஸோ ரிப்பனோட மொத்த விலை என்னமா, இங்கே பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு பீஸோட ரேட்டு 12 ரூபாய். ஸோ 3 அவர் டோட்டலாக எவ்வளோ, 36 ரூபாய். ஓகேவா. அப்போ நாடாவின் விலை என்ன, 36 ரூபாய். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க, நாம தான் டேபிள்ஸ் ரெடி பண்ணோம். ஓகேவா. ஸோ கொஸ்டின்ஸ் படிக்கிறேன் பாருங்க. கோயம்புத்தூரில் உள்ள ஆவின் விற்பனை நிலையத்தில் 25/6/2018 அன்று விற்கப்பட்ட பின்வரும் பொருட்களுக்கு பட்டியல் எண் 160 உள்ள பட்டியல் தயார் செய்க. ஓகேவா. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, டேட் கொடுத்துட்டாங்க, அதனுடைய பில் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, பட்டியல் எண் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ என்னென்னு பாருங்க. 1 40% 10 கிலோ பால்கோவா பேக்கெட்டுகள் 5. ஓகேவா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, 5 பேக்கெட் வாங்குறாங்க. ஓகேவா. ஒரு பேக்கெட் எவ்வளோ, 100 கிராம், 100 கிலோ. ஸோ 100 கிராமமா, இது கிலோ கிடையாது. 100 கிராம் இருக்கிற மாதிரி 5 பேக்கெட் வாங்குறான். ஸோ ஒரு பேக்கெட்டோட ரேட்டு 40 ரூபாய். ஓகேவா. 2வது என்ன, 8% மோர் பேக்கெட்டுகள் 5. ஓகேவா. ஸோ ஒரு மோர் பேக்கெட்டு 8 ரூபாய், 5 பேக்கெட் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன, 1 25% 500 மில்லிலிட்டர் பால் பேக்கெட்டுகள். ஸோ 1/2 லிட்டர் பால் பேக்கெட் 1 25 ரூபாய், 6 பேக்கெட் வாங்குறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 1 40% 10 கிராம் நெய் பேக்கெட்டுகள். அப்போ 100 கிராம் நெய் பேக்கெட் 1 வந்து 40 ரூபாய். அப்போ 5 திங்ஸ் எவ்வளோ. ஓகேவா. ஸோ பால்கோவா ஒரு 100 கிராம் வந்து 40 ரூபாய். அப்போ 5ன்றப்போ 5×20, அப்போ 200 ரூபாய். ஓகேவா. ஸோ மோர் பேக்கெட் 1 8 ரூபாய், 5 பேக்கெட் எவ்வளோ, 40 ரூபாய். பால் பேக்கெட் 1 25 ரூபாய், 6 பேக்கெட் எவ்வளோ, 150 ரூபாய். நெய் பேக்கெட் பாருங்க, 1 40 ரூபாய், 5 பேக்கெட்டு 200 ரூபாய். ஸோ மொத்தம் எவ்வளோமா, 590 ரூபாய் ஆகுது. ஓகேவா. ஸோ இது நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நெக்ஸ்ட் டேபிள்ஸ் ரெடி பண்ணும். ஓகேவா. ஸோ டேபிள்ஸ் பாருங்க. ரொக்கப்பட்டியல் ஆவின் விற்பனை நிலையம் கோயம்புத்தூர். ஓகேவா. நம்மளுடைய கடை பேர் அங்கேயே ஸ்கூல் சொல்லிட்டாங்க, கோயம்புத்தூரில் உள்ள ஆவின் விற்பனை. ஓகேவா. ஸோ அப்போ ஆவின் விற்பனை நிலையம் கோயம்புத்தூர். பட்டியல் என்னென்னமா, மேலே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, 160. டேட் என்ன, 25/6/2018. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க, வரிசை எண், பொருட்கள், விலை, அளவு, தொகை. ஓகேவா. ஸோ பால்கோவா
40 ஒரு பாக்கெட் வந்து 40 ரூபா. அப்போ 5 பாக்கெட்டு 200 ரூபா. மோர் ஒரு பாக்கெட் 8 ரூபா, 5 பாக்கெட் 40 ரூபா. பால் ஒரு பாக்கெட் 25 ரூபா, 6 பாக்கெட் 150 ரூபா. நெய் ஒரு பாக்கெட் 40 ரூபா, 5 பாக்கெட்டு 200 ரூபா. ஓகேவா? ஸோ மொத்தம் எவ்வளோமா? 590 ரூபா. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. நம்மளுடைய எக்ஸசைஸ் சம்ஸ் போயிடலாம். ஓகேவா? ஸோ பயிற்சி சம்மில் 2 சம்மு தான் உங்களுக்கு இன்னைக்கு ஹோம் ஒர்க்ஸ் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பாருமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பள்ளி நிறுவனம் மரப்பொருட்கள் சிலவற்றை வாங்கி கொண்டு பின்வரும் பட்டியலை பெறுகின்றன. ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு ஸ்கூலுக்கு சம் ஆஃப் திங்ஸ் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய கடை பேர் என்னமா? ரொக்கப்பட்டியல் முல்லை மரப்பொருட்கள் அங்காடி தஞ்சாவூர். ஓகேவா? ஸோ பட்டியல் என்ன? 728. டேட் என்ன? 23/4/2018. ஓகேவா? ஸோ என்னென்ன திங்ஸ் பாருங்க. டோட்டலாக 5 திங்ஸ் இருக்கு. ஸோ பொருட்கள் என்னென்னா அமரும் பலகை 50. ஓகேவா? ஸோ ஒரு பலகை 1200. அப்போ 50 பலகை எவ்வளோமா? 60,000. ஓகேவா? ஸோ எழுதும் பலகை 50, ஒரு பலகை 1500. அப்போ 50 பலகை 75,000. நெக்ஸ்ட் கரும்பலகை 2, ஒரு பலகை 300, 2 பலகை 600. ஓகேவா? ஸோ நாற்காலி பாருங்க 10, ஒரு நாற்காலியின் விலை 950 ரூபா. அப்போ 10 நாற்காலியின் விலை 9,500. ஸோ மேசை 10 மேசை, ஒரு மேசை எவ்வளோ? 1,750. அப்போ 10 மேசை 17,500. ஓகேவா? ஸோ மொத்தம் அப்படின்றப்போ 1,68,000. ஓகேவாம்மா? ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்காடியின் பெயர் அந்த டேபிள்ஸ் மேலே ஃபர்ஸ்ட் இருக்கும். ஓகேவா? அது பெயர். ஸோ பட்டியல் என்ன அதிலே கொடுத்துருக்காங்க. ஒரு கரும்பலகையின் விலை. ஸோ ஒரு பிளாக் போர்டோட ரேட் கேட்டிருக்காங்க. எத்தனை ஜோடி அமரும் மற்றும் எழுதும் பலகைகளை பள்ளி வாங்கியது. ஓகேவா? ஸோ அது டோட்டல்ஸ் தான் கேட்குறாங்க, ஜோடி. ஓகேவா? ஸோ அமரும் பலகை எத்தனை, எழுதும் பலகை எத்தனை. ஸோ மொத்தம் கேட்டால் இது ரெண்டையும் ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ அது எத்தனைன்னு ஜோடி அப்படின்னு நம்ம ஒரு அமரும் பலகைக்கு ஒரு எழுதும் பலகை. ஓகேவா? அப்போது டோட்டலாக 100 பலகை அப்படின்னா அதில் 50 சிட்டிங் அண்டு அமரும் மற்றும் எழுதும் பலகை இருக்கும். ஓகேவா? ஸோ 2வது கொஸ்டின் பாருங்கள். சிதம்பரம் மருது நூல் அங்காடியில் இருந்து 12/4/2018 அன்று வாங்கப்பட்ட பின்வரும் வாழ்க்கை வரலாறு நூல்களுக்கு 507ஆம் பட்டியல் என்னுடைய பட்டியல் தயாரித்தல். ஓகேவா? ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. நாம தான் என்ன பண்ணோம்? இது மாதிரி பட்டியல்ஸ் தயார் பண்ணோம். ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1/55 வீதம் சுப்பிரமணிய பாரதியார் நூல்கள் 10. ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன மாதிரி ரீசன் என்ன? ஒரு நூல் 55 ரூபா. அப்போ 10 நூல் என்ன ஆகும்? 10 × 55. ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட்டாக சம் பார்த்தோம்லமா, சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ ஒரு நூல் 55 ரூபா அப்படின்னா 10 நூல் எவ்வளோமா? 550 ரூபா. அடுத்து பாருங்க. 75 வீதம் திருவள்ளுவர் நூல்கள் 15. ஓகேவா? ஸோ ஒரு திருவள்ளுவர் நூல் 75 ரூபா. அப்போ 15 நூல் எவ்வளோ அப்படின்னா என்ன பண்ணணும்? 75 × 15 போட்டணும். அடுத்து பாருங்க. வீரமாமுனிவர் நூல் 12. ஒரு நூல் 60 ரூபா அப்படின்னா 12 நூட்கள் எவ்வளோ அப்படின்னா 60 × 12 வரும். ஓகேவா? திருவிக்கா நூட்கள் 12. ஒரு திருவிக்கா நூல் எவ்வளோமா? 70. அப்போது 12 திருவிக்கா நூல் எவ்வளோ? 70 × 12. ஓகேவா? ஸோ அதெல்லாம் கரெக்டாக டேபிள்ஸ் ஃபார்ம் பண்ணி ரைட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுமா. ட்ரை பண்ணாத யாரும் இருக்காதீங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பில் மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லாபம் மற்றும் நஷ்டம் அதற்கான சம்மெல்லாம் பார்த்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ கேர்ள்ஸ்.